ஹாய் உறவுகளை, இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்குள்ளே பொருள் பாருங்கள். வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வெறும் சட்டியில் போட்டு நம்ம வெண்டைக்காய் வதக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், பார்த்துக்குங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். எண்ணெய் கிடையாது, வெறும் சட்டி தான். எண்ணெய் மட்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம எண்ணெய் வெங்காயம் தக்காளி வதக்கலுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் தண்ணியும் இருக்கக்கூடாது இதில். ஓகே, ஒரு 5 செகண்டில் இப்போ பார்ப்போம் வெண்டைக்காய் வதக்கிட்டு. இப்போ நம்ம வெறும் சட்டியில் வதக்கிட்டோங்க. சட்டி நல்லா பாருங்கள், அந்த பசப்பு தன்மை இருக்கக்கூடாது. வெண்டைக்காயில் ஒரு குழ தன்மை இருக்கும். இப்போ நம்ம வதக்கிட்டோம். கொஞ்ச நேரம் லைட்டாக அந்த கசப்பு 2 காயிலையும் ஒட்டாமல், அந்த காயில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதனால் வெறும் சட்டியில் தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தூக்கி கட்டணும். வெறும் சட்டி தான், எண்ணெயே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம மாற்றிடலாம் வேறு பிளேட்டுக்கு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப எதுவுமே நம்ம போட வேண்டாம். அடுத்தது என்ன பாருங்க, எண்ணெய் சுட்டுச்சிங்க. அடுத்தது நம்ம கடுகு போட போகிறோம். புரியுதா பாருங்க. அடுத்தது நம்ம வெங்காயம் போட போகிறோம். பாருங்க, அந்த கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதக்கணும். ஓகேங்களா? தீயை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அதிகமாக கிடையாது, கொஞ்சமாக தான் வெங்காயம் போடணும். நிறைய போட்டால் கிரேவி தக்காளி தான் நிறைய வேணும், வெங்காயம் அதிகமாக தேவையில்லை. எந்த கிரேவிக்கும் வெங்காயம் மட்டும் நிறைய அதிகமாக போட வேண்டாம். இனிப்பு தன்மை அதிகமாக கிடைச்சிரும். அடுத்தது நம்ம பாருங்கள், இது போதும், இந்த இது போதும். அடுத்தது தக்காளி. தக்காளி பாருங்கள், இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி ரெடி ஆகிட்டு இருக்குது. இது அப்படியே வதங்கிட்டோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். ஓகேங்களா? நிறைய வேண்டாம். நெக்ஸ்ட் பண்ணுறியா? இப்போ உப்பு எதுங்க, 1/2 ஸ்பூன் உப்பு தான். அதுக்காக ரொம்ப போட்டுறாதீங்க. நம்ம தூள் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். எதுவுமே சரி அதிகமாக போட்டுறக்கூடாது. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நான் எதுவுமே அதிகமாக போட மாட்டேன், கம்மியாக தான் போடுவாங்க. இப்போ நம்ம வதக்கலாம். ஓகே, வதக்கணும்னா உப்பு மஞ்சள் போட்டாலே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க. தண்ணி எண்ணெய் அதிகமாக வேண்டியது கிடையாது. தண்ணிலாம் ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் பாருங்க, நிறைய பேர் என்னை சமைக்கிறத போட சொன்னீங்க, நான் போட மாட்டேன்னு சொன்னேன். இப்போ அதுதான் தேவை. யூடியூப்காரங்க கேட்கும்போது சமையல் அந்த மாதிரி எதெல்லாம் போடுங்கன்னு சொல்லும் போது நான் போட்டு தான் ஆகணும். வேறு என்ன செய்யுது, வீட்டில் பர்மிஷன் கேட்டு போடுறேன். பார்த்து செய்யுங்க. இது பார்த்துக்குங்க, நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் தொக்கு சிம்பிள் விஷயந்தான். ஒரு ரைஸு கூட அப்படியே வச்சு செஞ்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு தனியாக. பாப்பாவுக்கு இந்த மாதிரி செய்தா தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அந்த கறிப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் வேணும்னு சொல்கிறவங்க போட்டுக்குங்க. பாப்பாவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க வெண்டைக்காய் சாப்பிடணும்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வெண்டைக்காய் போடுங்க. வெண்டைக்காய் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, நல்லா வதங்கணுங்க. வதங்கினாலே
டேஸ்ட் தானாக வரும். மிளகாத்தூள் லேட்டாக போடணும். ஓகே, ஆமாம், அடிக்கடிக்கு நம்ம கிண்டணும். பாருங்க, வெண்டைக்காய் வந்து எதுவுமே ஒன்று ஒன்றா ஒட்டாமல் தனியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து மிளகாத்தூள் போடணும். ஓகேங்களா? மிளகாத்தூள் போட முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணணும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக கூட ஊற்றி செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மிளகாத்தூள் போட்டால் கண்டிப்பாக எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். அப்போ வேணால் போட்டுங்க, தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிங்க, நல்லா இருக்காது. ஓகேங்களா? சூப்பராக வறுத்து பாருங்கள். அந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வரணும். அடுத்து நம்ம தூள் போட ரெடி ஆகிடுவோம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். தண்ணி எந்த காரணம் கூட தண்ணி ஒரு இது கூட படக்கூடாது. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் எவ்வளவோ அதை போட்டால் போதும். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மி தான், ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், கம்மி தான். நீங்கள் எதுனா தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக கூட காரம் எஃபெக்ட் போட்டுக்கலாம். இல்லைன்னா சிக்கன் பவுட்ரு இருக்குதுல்ல, அது கூட வாங்கி போடலாம். சிக்கன் குழம்பு வைக்கிற பவுட்ரு கூட கொஞ்சம் வாங்கி போடலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த காரம் தான். ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. தண்ணி நான் இன்ன வரைக்கும் எதுவுமே சேர்க்கலை. இந்த தூளிலே நமக்கு வேகணும். அதே நேரம் விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. பக்கத்தில் இருந்து நல்லா செய்யணும். விட்டுட்டு போனீங்கன்னா கருகிடும். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கீழே இருக்கிற வெண்டைக்காய் மேலே வரணும், மேலே இருக்கிற வெண்டைக்காய் கீழே போகணும். அப்போ தான் மசாலா வந்து நமக்கு அதில் ஒட்டி நல்லா கிரேவியாக வரும். ஓகேங்களா? குழையக்கூடாது. பார்த்துங்க எப்படி இருக்குது பாருங்கள். குழையாமல் பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க நிறைய சாப்பிடும். பாருங்கள், தேங்காய் போட்டு பொரிக்கிறது பொரியலுங்க. இது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தூக்கு மாரி பாருங்க. இன்னும் கூட வெண்டைக்காய் இது பாருங்கள், உதிரியாக பாருங்க. எந்த காரணம் வந்து குழையக்கூடாது. சரிங்களா? நான் இன்னும் கொஞ்சம் தக்காளி போட்டேன், இன்னும் குழைச்சலாக இருக்கும். நான் வந்து நிறைய போடல தக்காளி. இருங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதேமாரி அவ்வளோதான். சேர்ந்து வச்சுட்டிங்கன்னா தயிர் சாதம் கூட வச்சுக்கிட்டு தொட்டுக்கலாங்க. ரைஸ் கூட போட்டு சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் உறவுகளே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.